நான் இந்த விஷயத்த கெத்தா சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னு தானே கேட்குறீங்க? நம்ம சிஎம் வந்து பெரம்பூர் போயிருந்தாங்க இல்லையா? அவங்களோட சட்டமன்ற தொகுதிக்கு போயிருந்தாங்க இல்லையா? அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இத் இந்தியாவிலே யாருமே செய்யாத சாதனை வந்து நம்மளோட சிஎம் வந்து செஞ்சுருக்காங்க. அதை பற்றி யாருமே வந்து பேச தயாராகவே இல்லை, பேசவும் இல்லை அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். எங்கேயோ ஒருத்தவங்க தான் அதை பற்றி பேசியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தலைமைச் செயலகத்தில் வேலையை முடிச்சுட்டு நம்ம சிஎம் வந்து பெரம்பூர் போனாங்க இல்லையா? போகிற வழியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இடத்துல கூட ஒரு கொடி கிடையாது, கட்சி கொடி கிடையாது, ஒரு கட் அவுட் கிடையாதுங்க. கட் அவுட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்மளோட சிஎம் வந்து சொல்லியிருக்காங்க. கட் அவுட்டு கலாச்சாரத்தவே ஒழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நான் எந்த ஒரு கட்சி நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, அரசு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, கட் அவுட்டு வைக்கக்கூடாது அப்படின்ற ஸ்ட்ரிக்டாக வந்து நம்ம சிஎம் வந்து சொல்லியிருக்காங்களாம். அதனால தான் அங்கே வந்து ஒரு கட் அவுட் கூட வைக்கலைங்க. நானும் பார்த்தேன், என்னடா அப்படின்னு. அதுக்கப்புறமா ஒரு சிலர் பேச வேற ஆரம்பித்தாங்க, கன்ஃபார்ம். ஆனால் வந்து நிறைய நம்ம பார்த்துருந்தாலுமே வந்து எங்கேயுமே கட் அவுட் இல்லை, மக்கள் தான் அதிகமாக இருந்தாங்க. மற்ற கட்சியிலலாம் நம்ம பார்த்துருந்தோம் அப்படின்னா எதுக்கு சொல்லணும் அப்படின்னு தான், ஆளுகளை விட கட் அவுட் தான் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம சொல்ல வேண்டிய விஷயம். சூப்பரில் இந்த கட் அவுட் கலாச்சாரத்தை ஒழிக்கணும் அப்படின்னு நினச்சது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. எல்லாமே பண்ணுறது எல்லாமே புதுசு, எல்லாமே முதல் முறை, எல்லாமே புதுசு, எல்லாமே முதல் முறை. ஹாப்பியாக இருக்குது. நம்ம தமிழ்நாட்டை சூப்பரான தலைவர்கிட்ட தான் கொடுத்துருக்குறோம், அவர் தான் நம்மளை வழி நடத்துகிறாரு அப்படிங்கிறத நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.